வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஜெஃப்ரிக்கு வந்து ரெட் கார்டு கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி பார்த்தா ஜாக்குலினுக்கு கூட ரெட் கார்டு குடுக்கணுங்க. ஏன்னா அன்ஷிதாவ அடிக்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அதுல அன்ஷிதாலாம் அவங்க கட்டி புடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அத ஜாக்குலின் அப்புறம் எட்டி உதைச்சாங்க. அதுக்கு ரெட் கார்டு குடுக்கலாமா? அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி. அதேபோல முத்துவோட இரட்டை வேடம் கலைந்து விட்டது அப்படிங்கிறது தான். ஏன்னா ரயான வந்து டார்கெட் பண்ணோங்கிறச்ச ரயான் கேட்ட ஒரு கேள்விக்காக அங்கிருந்து ஓடியே போய் விட்டார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. பிக் பாஸ் தமிழ் ஓட்டுல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம். இதுல ரஞ்சித் வெளில போவாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. பட் டபுள் எவிக்ஷனா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இது எல்லாத்த பத்தி விரிவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஜெஃப்ரியோட ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஆ தீபக்க வந்து கிட்டத்தட்ட ஸ்மாக் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. கீழ அப்படியே அதாவது தன்ன இடுப்புல கால சுத்தி வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர, அவர் கால பிரிக்க முடியல அவனால. என்ன பண்றான், கைய பிடிச்சு அப்படியே தூக்கிட்டான். தூக்கி இப்படி நிறுத்துறான். அப்ப ரயான்ட்ட சொல்றாரு முத்து, "ஏய் ஓடி போய் புடுறா, புடுறா" அப்படின்னு. அவர் ரயான் வந்து வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு பிஸியா. அப்புறம் முத்து ஓடி வந்து பிடிச்சாரு அவர. யார? நம்ம தீபக்க. பிடிக்கலன்னா அவன் கீழ துப்புன்னு போட்டுருப்பான் போல இருக்கு. அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு பிரச்சனை. அது எல்லாருக்குமே தெரியும். தீபக்க வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. தீபக்கோட கால் சரியில்ல. அதனால அவரு ஒரு மாரி இந்த கேம் தான் ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் அதே போல ராணவ வந்து முந்தா நாள் 3 நாட்களுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ண கூத்து இருக்கு இல்லையா? அது சும்மா லைட்டா அப்படி தள்ளி விட்டேன். அவர் கீழ விழுந்துட்டாரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அவன் பாவம் துடிக்கிறான் வலியால. அவன் என்னன்னே புரிஞ்சுக்காம, அதாவது மத்தவங்களோட வலியை புரிந்து கொள்ளாத ஒரு நபரா தான் ஜெஃப்ரி இருக்காரு. ரொம்ப சீரியஸா அதாவது பயங்கர சீரியஸா விளையாடுறாப்புல. பட் மத்தவங்களோட கவலை, மத்தவங்களோட கஷ்டத்த பத்தி உணராத ஒரு நபரா தான் ஜெஃப்ரி தெரியிறாரு. எங்கெங்கெல்லாம் சொல்றேன் பாருங்க. ஜாக்குலின் வந்து ஒரு நாள் கேட்கறாங்க. இந்த மாரி நீ சொன்னேடா அப்படின்னு சொன்னோனே, "நீ அந்த மாரி சொன்னியா பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன இன்னொரு விஷயத்த சௌந்தர்யாவையும், ரயானையும் சிக்கல்ல மாட்டி விடுறாரு ஜெஃப்ரி. அந்த மாரி தான் வந்து குற்றச்சாட்டு நம்ம மேல யாராவது வச்சாங்கன்னா, உடனே அத திருப்பி விடுற வேலைய பார்க்குறாரு ஜெஃப்ரி அப்படிங்கிறது கண்கூடா தெரிஞ்சுது. அதேபோல சௌந்தர்யாவ நாமினேட் பண்ணிட்டு தோள்ல கை போட்டு சுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ராஜ துரோகம் இல்லையா? அந்த துரோகத்தை செய்துட்டு எப்படிங்க உங்களாலலாம் இருக்க முடியுது? அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் தோணுது. ஜெஃப்ரிய பொறுத்தவரைக்கும் அந்த ராணுவ அட்டாக் பண்ணுது, தீபக் அட்டாக் பண்ணுது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து அ அட்லீஸ்ட் எல்லோ கார்டாவது கிடைக்குமா? ஏன்னா 2, 3 பேர அட்டாக் பண்ணியிருக்கான். இப்படி முத்து வந்து கட்டி புரண்டாரு அவரு. அது மாரி நெறைய விஷயங்கள் நடந்ததுங்க. இந்த 3 நாள்ல. அப்போ ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு ரெட் கார்டு குடுப்பாங்களா? இல்ல எல்லோ கார்டு குடுப்பாங்களா? அப்படின்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு போகாதுன்னு தான் நெனைக்கிறேன். என்ன இருந்தாலும் நல்ல பையன் ஜெஃப்ரி அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி அந்த தீபக் இப்படி தூக்குனான் பாருங்க. அ சௌந்தர்யா அப்படியே ஆச்சரியமா, "டேய் என்னடா பண்றான்? ஒரு ஒல்லி குச்சி மாரி இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஆள தூக்குறானடா அவன்" அப்படிங்கிற மாரி பார்த்தாங்க. என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அவனுக்கு அவ்வளோ பலம் இருக்கா? யானை பலத்தோட இருக்கான்டா அவன். அப்படிங்கிற மாரி பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஜெஃப்ரியோட பவர் பயங்கரமா இருக்குங்க. அவன் எலும்பு பயங்கரமா எலும்பு தான். அப்படியே தூக்கி நிறுத்துறான் ஒரு ஆள. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதே மாரி அன்ஷிதா ஒரு வேலை பண்ணாங்க. இந்த ரயான் வந்து புடிச்சிட்டு இருந்தாரு அவங்கள. ஓடி போய் பக்கத்துல ஏதோ ஒரு இந்த சிமெண்ட் கல்லு மாரி இருந்ததுல அது போய் அப்படி ஒரு புஷ் பண்ணி ரயானே பின்னாடி தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு அன்ஷிதாவும் சூப்பரா விளையாடுனாங்க. பட் அவங்க வந்து நெறைய இடத்துல பொய் சொன்னாங்க. கண்டபடி திட்டினாங்க. "ஏய் சீப்பு நாயே" அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொன்னதாகட்டும். "ஏய் வா, வா, வான்னு" இவங்கள கூப்பிட்டாங்க இல்லையா? ஜாக்குலின கூப்பிட்டு தான் ஜாக்குலின் ஓடி வந்து அவங்க கைய புடிச்சு ம்ன்னாங்க. அப்ப ஜாக்குலினுக்கு ரெட் கார்டு கிடைக்குமா? இல்ல எல்லோ கார்டாவது குடுப்பாங்களா? இல்ல வார்ன் பண்ணுவாங்களா? கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும். ஜாக்குலினுக்கும் ரோஸ்ட் இருக்கும். ஜெஃப்ரிக்கும் ரோஸ்ட் இருக்கும். நம்ம அன்ஷிதாவுக்கும் ரோஸ்ட் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இவங்கலாம் ஏதோ தவறுகள் செய்திருக்கார்கள். அதேபோல விளையாடாது விளையாடவே செய்யாத சௌந்தர்யாவும், அருணும் அநேகமா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வருவாங்கன்னு நெனைக்கிறேன். அருண போட்டுருவாங்க. அதேபோல சௌந்தர்யாவ போடுறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா, இந்த கேம்ல சீக்கிரம் வேற வெளில வந்துட்டாங்க இல்லையா? அதனால பெருசா அவங்களுக்கு ஹோப் இது இருக்காது. அதேபோல ராணவ யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மரா யார் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? மஞ்சரிய சொல்லலாம். ஜாக்குலின சொல்லலாம். முத்துவ சொல்லலாம். ஜெஃப்ரிய சொல்லலாம். இப்படி ஒரு 4 தீபக்க கூட சொல்லலாம். இந்த 5 பேர்ல யாராவது 2 பேரோ, இல்ல 3 பேரோ எத்தன பேர் வேணாலும் சொல்லலாம். பிக் பாஸோட முடிவு தானே அது. இப்படி பல சம்பவங்கள் ஓடிட்டு இருக்குங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஜெஃப்ரிக்கான அந்த ரெட் கார்ட் இஷ்யூ அப்படி வருமா? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும்
ரெட் கார்டு அப்படிங்கிற அளவுக்கு அது போக மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லோ கார்டு குடுப்பாரு. அப்படி இல்லாட்டி ஒரு வார்னிங் குடுப்பாங்க. ஏன்னா ராணுவம் வேற அடிபட்டுச்சு இல்லையா? அது காரணம் அவர் தள்ளி விட்டது தான். தள்ளி விடாம விளையாடி இருந்தா வேற மாரி போயிருக்கும். பட் இந்த கேம்ல அதுக்கப்புறம் பயங்கர பலத்த சேதங்கள். அடிபடாத ஆளே இல்ல அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. பவித்ரா, அன்ஷிதா, ர ரயான், அ இவங்க ஜாக்குலின், முத்து, மஞ்சரி, தியா, ரஞ்சித் எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. ஏன் சௌந்தர்யாவே பின்னாடி தலையில அடிபட்டுச்சு. அது அந்த பொண்ணு கண்டு காணாம போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி எல்லாருக்குமே அடிபட்டிருக்குங்க. பட் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஜெஃப்ரிக்கும் அடிபட்டிருக்கு. ஜெஃப்ரியும் இது டாக்டர் கிட்ட 2, 3 தடவ போயிட்டு வந்தான். பட் என்ன இதெல்லாம் தாண்டி இவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன். இந்த கேம் எல்லாம் 4வது வாரம் அது வச்சிருந்தாங்கன்னா, இந்த சீசன் அப்படியே பத்திட்டு இருக்கும். பயங்கர ஃபயர் ஆயிட்டு இருக்கும். வாய்ப்பே இல்லங்க. அவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தது. மத்த கேம் எல்லாம் விட இந்த கேம் வந்து பயங்கர ஆக்ரோஷமா இருந்தது. போராடி என்னென்னவோ பண்ணி அந்த இன்னைக்கு முயல் தான் ஹீரோ. ஆமா. பெண்கள் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. மஞ்சரி வெர்சஸ் அன்ஷிதா, அ ஜாக்குலின் வெர்சஸ் பவித்ரா. 2 பேரும் புடிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விடவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பிக் பாஸே ஒரு பிரேக் விட்டாரு ஒரு தடவ. விட்டதுனால தான் அந்த கேம் முடிஞ்சது. இல்லாட்டி முடிஞ்சே இருக்காது. அப்படி அந்த அளவுக்கு ஒரு போராட்டங்க. ஸோ இந்த மாதிரி விளையாட்டு வந்து பார்க்கும்போது, எவ்வளோ ஆக்ரோஷமா விளையாடுறாங்க. இவங்க இத்தன நாள் ஏன் விளையாடல அப்படின்னா, பிக் பாஸோட டாஸ்க் சரியா குடுக்கலையோங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. அதேபோல அந்த கோர் டாஸ்க்லாம் குடுத்துருக்கலாம். கோர் டாஸ்க்லாம் குடுக்கல. ஏன்னா இன்னைக்கோட டாஸ்க் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல இனிமேல். கோர் டாஸ்க்லாம் குடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம். அதேபோல விஷால எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். நெறைய பேர எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். அது மாரி கோர் டாஸ்க்லாம் வந்து இருந்ததுன்னா. ஸோ அத பண்றதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தது அப்படிங்கிறதுனால விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஓகே. இந்த சீசன் ஒரு வழியா உப்பேத்தி அனுப்பிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க். அது பேரண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸ் வர்ற டாஸ்க். அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலே எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த வாரம் பெட்டி. அதுக்கு அடுத்தது ஃபைனல் வீக்கா இருக்கலாம். ஒருவேள இன்னொரு டாஸ்க் வச்சுட்டு, இன்னொரு டாஸ்க் வீக் வச்சு, இன்னும் எல்லாரையும் ரிவீல் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த வாரம் டிக இது ஃப்ரீஸ் டாஸ்க். அதுக்கு அடுத்த வாரம் 14வது வாரம் வந்து டிக்கெட் டூ ஃபினாலே. 15வது வாரம் அந்த ஒரு நாள்ல சூட்கேஸ் டாஸ்க்க முடிச்சுட்டு, மத்த அந்த 7 பேர வச்சு சூட்கேஸ் டாஸ்க்க முடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு 8 பேர வச்சு கூட பண்ணலாம் இல்லையா? பண்ணிட்டு ஒரு சூட்கேஸ் டாஸ்க், ஒரு மிட் வீக் ரிவிஷன், இன்னொரு சனிக்கிழமை ரிவிஷன் பண்ணி கூட பண்ணலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இதுல பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, ஜெஃப்ரிக்கான ரெட் கார்டு குடுக்கப்படுமா அப்படின்னு ஒரு பேசு பொருளாகி இருக்கு. அது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதேபோல முத்துவோட இரட்டை வேடம் நெறைய சம்பவங்கள் அவரு கோர்வையா அதாவது ஜாக்குலின் இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல. நீங்க கூட்டணி போட்டீங்க. முயல் யாருக்கு எடுக்குறாங்களோ அத ஷேர் பண்ணிக்கணும்னு ஏன் சொல்லவே இல்ல? அத சொல்லவே இல்ல முத்து. அதெல்லாம் இப்ப கான்ட்ராக்ட் மாரி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். "நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னே" சொல்லிட்டு இருந்தாரு. அதேபோல ரயான் இவங்க ஏதோ மாட்டி விட்டாங்க போட்டுருக்கு. ரயான் வந்து கேட்கும்போது, நம்ம எந்த கான்ட்ராக்டும் போடல. சேர்ந்து விளையாடணும்னு சொன்னீங்க, சேர்ந்து விளையாடணும். எங்ககிட்ட அதிகமான முயல் இருந்தது. கேட்டீங்க, அதுலயும் நான் 1 குடுத்தேன். அதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற அப்படின்ட்டாரு அவரு. ஸோ அதோட அது முடிஞ்சிருச்சு. பட் அத வந்து பெருசாக்கணும்னு முயற்சி பண்ணி ஏதேதோ பண்றாரு முத்து அவர்கள். முத்து ஆக்சுவலா அது மாரி கூட்டணின்னே போயிருக்க கூடாது. கூட்டணி போனது தப்பு. தனித்தனியா விளையாடிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்க முடியும். வேற மாரி இருந்திருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த புரிதலே இல்லாம விளையாடிட்டாரு முத்து அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையும். பார்க்கலாம். ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு, அன்ஷிதாவுக்கு ரெட் கார்டு, ஜாக்குலினுக்கு ரெட் கார்டு எல்லாம் ஒரே ரெட் கார்டு மயமா இருக்குது. ஆனா எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான். பட் எல்லாருமே வார்ன் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேபோல மஞ்சரி கூட ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கருத்து என்னமா நீங்க நல்லா விளையாடுறவங்க இப்படி விளையாட்டீங்களாமா அப்படின்னு சில விஷயங்கள்ல அந்த ரூல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்க தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குமே அவர் வார்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மஞ்சரியை பார்க்கலாம். ஸோ மஞ்சரி, தீபக் 2 பேருக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அனுப்பிச்சிட போறாங்க. இந்த வாரம் ஒரு அன்ஃபேர் விஷயம் ஏதோ நடந்துமா? ஏன்னா ரஞ்சித் போவாரு. இன்னொரு விக்கெட் யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு. பாப்போம் நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு சாயந்தரமே நமக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம் நிறைய பேசுவோம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.